திருப்பதியில் கொடுக்குற பீஃப் லட்டு பற்றி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆமாம், அதுதான் ஆமாம் இல்லைன்னு ஒரு ஊரே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. பீஃப் லட்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டும் குஜராத்தில் கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டு. குஜராத் யார் ஆண்ட மாநிலம் அது? யாரு? நம்ம நீதி வலுவா நம்மளுடைய மோடிஜி ஆண்ட மாநிலம் அது. அவர் இந்த சமாச்சாரத்தில் அவர் அப்படி சொல்லக்கூடாதுங்க. அவர் யார்? அவர் பரமாத்மா ஆண்ட மண்ணு. அங்கே உள்ள ஒரு லேப்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னாங்க, அதை நீ சந்தேகிப்பிய? நீ இது பரமாத்மாவே சந்தேகிக்கிறதுக்கு சமம் இது. அதனால் அந்த முள்ள கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட்டின் படி அந்த லட்டில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் மூணுத்தையும் குழச்சி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் கொடுத்த தகவல். இப்போ இதை பற்றி நம்ம நேற்று பேசியிருக்கோம். இதில் நிறைய அப்டேட்ஸ் இப்போ வந்திருக்கு. அங்கே உள்ள ரெட்டி அவர்கள் ப்ரெஸ் மீட்டை போட்டு, ஏங்க இது ஏன் ஆட்சியில் மட்டும் இல்லை, அமர் பிரசாத் ரெட்டியா இது வேறு ரெட்டி, அந்த ரெட்டி அங்கே ப்ரெஸ் மீட்டை போட்டு என்னுடைய ஆட்சியில் மட்டும் இல்லை, நாயுடுவோட ஆட்சியிலையும் எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து அன்பேலன்சிங்காக வந்திருக்கு, இது சகஜமான ஒரு விஷயம்தான் அப்படின்னு அவர் ப்ரெஸ் மீட்டை போட்டு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பீஃபை கலக்கிறதும் கொஞ்சம் பண்ணிகளுக்கு எல்லாம் ஒரு விஷயமா கலந்து கட்டி சாப்பிட்றது தான். அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரை எடுத்துகிட்டு வராங்க. பஞ்சாயத்து எக்கச்சக்கமாக நடக்கு, நான் போகணும் அப்படிங்கிறப்பல அவர். இன்னொரு பக்கம் நம்மளுடைய சுமந்த் மாமா வந்து ஒரு ட்வீட்டை போட்டு பல உண்மைகளை உடைத்திருந்திருக்கிறார். சுமந்த் மாமா உண்மையா? ஆமாம், உடச்சி பேசியிருக்காப்புல. அப்படியா? ஆமாம். ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா மேட்டருக்குமே காரணம் மோடிஜி தான். மோடிஜி வந்து இந்துக்களை இழிவுபடுத்திட்டாப்புல. அப்படியா? ஆமாம், மோடிஜி வந்து கடவுளை இழிவுபடுத்திட்டாப்புல. சுமந்த் ஐடி கார்டை செக் பண்ணீங்களா? இப்போ பண்ணிட்டேன் அவர் தான். சரி, ஓகே. இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாப்புல அப்படின்னு உடச்சி பேசிட்டாப்புல. மோடிஜியை தெருக்கி விட்டுருக்காப்புல அந்த ட்வீட்டில். ஐயோ. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பார்ப்பன கும்பல்களுடைய அந்த ஃபேஸ்புக் குரூப்பு, அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த குரூப்புகளில் நிறைய கடவுள் மறுப்பு பிரச்சாரங்களை அவங்க முன்னெடுத்திருக்காங்க. யாரு? பார்ப்பனர்களே நேரடியாக கடவுள் மறுப்பு பிரச்சாரம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் சார், நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு ரேசிசமாக இருக்கீங்க பாருங்க. ஏன் திருப்பதி லட்டை குறிப்பிடும்போது வெறும் பீஃப் லட்டுன்னு மட்டும் குறிப்பிடுறீங்களா? போர்க் லட்டு, போர்க் லட்டு, ஃபிஷ் லட்டு இதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. ஆனால் நான் எனக்கு ஒரே சங்கடம். நான் பீஃபில் நிறைய ஐட்டம் சாப்பிட்ருக்கேன். பால், ஷீலுன்னு எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த ஐட்டங்கள்லாம். பீஃபில் இப்படிலாம் இருக்கா? பீஃபில் நிறைய வெரைட்டிஸ். குறிப்பாக நம்ம தாசமக்கான ஒரு ஏரியா இருக்குது. ஆமாம், அந்த பென்னிமில்லுக்கு பேக் சைடு இருக்கும். அந்த பென்னிமில்னாக்க பெரம்பூர் பென்னிமில்லுக்கு பேக் சைடு தாசமக்கான ஏரியா உள்ள அப்படின்னா ஃபுல்லாக பீஃப் ஐட்டம், லேண்ட் ஆஃப் பீஃப். ஆமாம், அது ஃபுல்லாக வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. நானும் எவ்வளோ வெரைட்டி சாப்பிட்ருக்கேன். பீஃப் லட்டுன்னு ஒரு வெரைட்டி தாசமக்கான்லேயே கிடையாது. வடச்சென்னையிலேயே பீஃப் லட்டுங்கிறது, நீங்கள் வடச்சென்னையில் தான் பீஃப் ஃபேமஸாக இருக்கும். இந்தியாவிலே கிடையாது. பாருங்கள், திருப்பதியில் தான் உங்களுக்கு ஸ்பெஷலான பீஃப் லட்டு கிடைக்குதான். அதனால் மக்கள் எல்லோரும் தயாராக இருங்க. திருப்பதிக்கு போகிறோம், அந்த பீஃப் லட்டு ஆகி நம்ம டேஸ்ட் பண்ணுறோம். இது மூலமாக நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அக்கா கார்த்திகாயினி இருக்காங்கல்ல, ஆமாம், அக்கா வந்து ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன? எனக்கு வந்து ஓட்டு போட்டிங்கன்னா அயோத்தி ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அப்புறம் இன்னொரு கோயில் ஏதோ மென்ஷன் பண்ணாங்களே, காசிக்கு கூப்பிட்டு போகிறேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. உனக்கு இது சேர்த்து சொல்லியிருக்கிறேன். சுவையான பீஃப் லட்டு, உங்களுக்கு பீஃப் லட்டு கிடைக்கும். அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு பாயிண்ட் சேர்த்துருவேன். அக்கா மிஸ் பண்ணிட்டேக்கா, அடுத்து ஏதாவது எலெக்ஷனில் வேணும் பயன்படுத்திக்கிங்க. இப்போ வந்து இதில் முதல் கட்ட அப்டேட்டாக நம்ம இவர் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து மைக்கை போட்டு பேசிட்டாப்புல. சம்மந்தப்பட்ட அவரே பாதிக்கப்பட்ட அவரே பேசிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது என்ன பிராது இதெல்லாம் ஒரு 14-15 தடவை இதுக்கு முன்னாடி டிடிபி ஆட்சியிலேயே, தெலுங்கு தேசம் ஆட்சியிலேயே அதெல்லாம் நடந்துருக்குது. இதெல்லாம் ஒரு யூஸ்வலான ஒரு மெத்தடுங்க. அது இந்த மாதிரி நாங்கள் சாம்பிள்லாம் அனுப்புகிறப்ப எங்களோட குவாலிட்டி எக்ஸ்பெக்டேஷனுக்கு மீட் ஆகலைன்னா அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை மீட் இருந்துச்சுனாக்கா மீட் ஆகாது, அது முடியும். இது ஆமாம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் போய் இது ஒரு விஷயமாக்கிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு தூக்கிட்டு வரையே நீ. இதுக்குன்னா அவருக்கு ஆட்சியிலேயே ஒரு 15 தடவை நடந்திருக்கு, என் ஆட்சியில் ஒரு 18 தடவை நடந்திருக்கு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இவர் சும்மா அதை இஷ்யூ ஆக்குறாருங்க, அதனால இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் தடார்னு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் மூவ் பண்ணிட்டாரு. சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திரசூட்டுக்கு ஒரு லெட்ரு, பிரதமர் மோடிக்கு ஒரு லெட்ரு. ரெண்டு பேரும் தனித்தனியாக அதுக்கு பேப்பர் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்று போட்டால் விநாயகர் சதுர்த்திக்கு அடுத்து ஏதோ நிகழ்ச்சி வரப்போகுது, எப்படி அவங்க வீட்டுக்கு போவார், ஒன்றா போட்டாங்க ஒரே பேப்பர் 2 பேரும் படிச்சுப்பாங்கல்ல. ஒருத்தருக்கு அனுப்பி பேப்பர் காஸ்ட் மிச்சம் பண்ணியிருக்கலாம். என்னாச்சு, நீ பேப்பர் வைக்கிற அளவுக்கு இல்லை 2 பேப்பர் அனுப்பலாம் முதல்ல, தெரியல. சரி, ஒரு அட்ரஸை போட்டிங்கன்னா 2 பேரும் வாங்கி படிச்சுக்க, ஒரு சிசின்னு போட்டு அனுப்ப வேண்டியதான், அவ்வளோதான். வரலாமல் இருந்துட்டாரு. அதனால இது முதல்ல என்ன பஞ்சாயத்துன்னு விசாரிச்சு விடுங்க. இவர் வந்து இந்த மாதிரி பொய்யை பேசிட்டு திடுறாரு, என்னன்னு பாருங்கன்னு அனுப்பிச்சிருக்காப்புல. அங்கேருந்து பதில் வருமா வராதாங்கிறது தெரில. ஏன்னா நாயுடுகாரன் நம்பி தான் இங்கே பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு.
என்னன்னு தெரியல. அங்கே கூப்பிட்டு விசாரிச்சாலும் நாயுடுகார் நேராக போயிட்டு அவரு ஒரு லெட்டர் எழுதிவிடுவாப்புல, வாபஸ் வேற ஒன்றும் இருக்காது, வாப்பா இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு வந்துருவாப்புல. எழுதலாம் வேண்டாம். அவர் ஆல்ரெடி இந்த நந்தன் படத்துல ப்ரிப்பேர்டா உருட்டி வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு உருட்டி வாங்கி வச்சிருப்பாங்க, நான் வாபஸ் வாங்கி கொள்கிறேன் ஞாபகம் இருக்கா. அவர் இங்கிருந்து ஃபோன்லேயே முடிச்சிருவாரு, அதனால கேட்க மாட்டாங்க. ஜேபி நட்டா வந்து பொங்கிட்டாப்புல. யாரு பாஜக அவர் வீட்டு லட்டு போலையா, அவர் நிறைய வாங்கி சாப்பிட்டுருப்பார் போல் இருக்கு. அவர் நீ என்ன பண்ற அறிக்கையெல்லாம் நீ அனுப்பு, நான் வந்து அந்த லேப் டெஸ்ட்டு ரிப்போர்ட்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே அதை வந்து சிஎம் வந்து எனக்கு அனுப்பணும், நாங்கள் வந்து அது என்ன ஏதுன்னு பார்ப்போம், அதை நீங்கள் கேட்காதீங்க. கட்சியில் பிரதமர்னு ஒருத்தர் இருக்கார்ல அவரை கேட்க சொல்லுங்கள். ஏன்னா அந்த கண்கொள்ளா காட்சி, ஏன்னா இவர் போய் இங்கேருந்து இது ஃப்ளைட் ஏறி போய் ரஷ்யாவோட பிரதமரை மிரட்டுறாரு, புத்தினை மிரட்டிட்டு வர்றாப்புல, அங்கே போய் அமெரிக்காவில் போய் அவரை அழட்டு விட்டு வர்றாப்புல. அப்படியே விஸ்வகுரு மோடி அப்படின்னா பேர் சொல்லும் போது இப்படி அப்படி ஷேக்காகி தான் நிற்கிது உலக நாடுகள். ஒரே ஒரு ஷேக் பண்ண சொல்லுங்களேன். என் நாயுடுகாருக்கு ஒரே ஒரு ஃபோன், என்ன மிரட்ட கூட வேண்டாம், இப்படி சொன்னீங்களே அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரே ஒரு தொலைபேசி கால் மட்டும் பண்ண சொல்லி அதை செய்தி குறிப்பாக மட்டும் வெளியிடுங்க, நாளைக்கு ஆட்சி இருக்கான்னு பார்ப்போம். இப்படி வந்து ஊரே நடுங்க. ஒரே நாடு ஒரு எலெக்ஷன் சீக்கிரம் வந்துடும்ன்றீங்க, ஒரு இடத்துல போட்டாங்க அடுத்து ஒரே நாடு ஒரு எலெக்ஷன், ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் தான். அது வாப்ப இதுவே ஆகாது, பாஸே ஆகாது. பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவர் ஆட்சி கவிழ்ந்துருச்சுன்னு அறிவிச்சிருவார் நாயுடு. அதனால அதை மட்டும் பண்ண சொல்லுங்க, நீங்க கேட்காதீங்க. அவர் உட்கார வச்சிருக்கீங்களா ஒருத்தங்க அவரை கேட்க சொல்லுங்க. இப்படி வந்து இப்படியாக மேல்மட்டத்துக்குள்ள பாஜக மேல்மட்டத்துக்குள்ள இப்படி சலசலப்புகள் கீழ்மட்டத்தில் ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பாஜக எல்லா மட்டத்திலையும் இறங்கி அலசி ஆராய்ஞ்சிருக்கீங்க. ஆமாம்மா, பாஜகவின் இப்போடைய தலைவர் யாரு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? சீமானு. பாஜகவா? பாஜக இப்போ யாரா? அண்ணாமலை கிளை பிரிவு ஆக்சுவலி மெயின் பிரான்ச் அண்ணாமலை. மெயின் பிரான்ச் இல்ல, இப்ப யாரு அதை சொல்லுங்க. இப்ப ஹெச் ராஜா ஒரு கருத்து சொல்லிருக்க, அதை பார்க்கணுமா இல்லையா? நீங்க நேத்தே சொன்னீங்க, எப்பா இவனுங்க வந்து இதை தூக்கிட்டு வர்றது லேசா வாடை அடிக்குது, இவனுங்க ஏதோ கலவரத்துக்கு பிளான் பண்றானுங்க. அண்ணன் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாப்புல. அவர் நேற்று ஒரு ட்வீட், இதுக்கு தான் நான் சொல்றேன் அறநிலையத்துறையே கூடாதுன்றேன். அதான் அறநிலையத்துறை கூடாதுன்றேன், அதை அரசாங்கத்திட்ட வந்து புடுங்கணுங்கிறேன். அதனால இது இந்த பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு கவுண்டர் ஒன்று இருக்கு. அறநிலைத்துறை கையில இல்லாத பிரைவேட் கையில இருக்கிறது தான் சிதம்பரம் நடராஜர் கோயில். 3000 ஏக்கர் நிலத்துல 2000 ஏக்கர் நிலத்தை தின்னே ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கும்பல். தின்னுட்டு வித்துட்டாங்க. 2000 ஏக்கர் வித்து தின்னு முடிச்சு விட்டாங்க. பாக்கி 1000 ஏக்கர் தான் இப்போ இருக்கு. 3000 ஏக்கர் இந்த கோயிலின் மீது எழுதப்பட்ட சொத்து. ஆனால் 1000 ஏக்கர் சொத்து தான் இப்போ இருக்கு. 2000 ஏக்கர் எங்கன்னாக்கா எவன் பேரில் எழுதிட்டாங்க. இப்போ அது பிரைவேட் கையில் உள்ள ஒரு கோவில். இப்போ இதே மாதிரி தான் அவர் என்ன சொல்கிறாப்புலனாக்கா பிரைவேட் கையில் மாற்றணும், எல்லா கோயிலையும் கொண்டு போய் கொடுத்துருங்க. அதான் பிரைவேட்னா யார் அந்த பிரைவேட்னு கேட்குறேன். பிரைவேட் யார்? மைனரா, இல்லை பாட்ரா, அர்ஜுனா, சத்யாவா, அல்லது மகிழ்னா, அல்லது மில்டனா? இந்திரகுமாரனே விட்டீங்க, அவரு என்ன பண்ணாரா? இந்திரகுமார் தேரடியா? யார் அந்த பிரைவேட்டு? யாரும் A1ல இருந்து A10 வரைக்கும் ஆடி விடுறது இல்லை. இவன் பேரை எழுதியிருக்கேன்னு அப்போ கரிகாலில் விட்டோமே. கரிகாலனா அப்போ ப்ரைவேட்னாக்கா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க யாரும் ப்ரைவேட் கிடையாது. அவங்களுடைய ப்ரைவேட் வந்து பார்த்தசாரதி, சுமந்து மாமா, நாராயணன் திருப்பதி, பத்ரி சேஷாத்ரி, இவாள் தான் அவள் சொல்கிற ப்ரைவேட்டு. அந்த ப்ரைவேட்டு தான் 3000 ஏக்கர் நிலத்தை 2000 ஏக்கர் வித்தே தின்றுருக்காங்க இங்கே அரசு கோயில் சொத்தை. இப்போ கோயில் சொத்து கொலநாசம் இதை சொல்லுவாங்க. சிவன் சொத்து, சிவன் தொட்ட சிவன் சொத்தை தின்னா கொலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நடராசர் வந்து கிட்ட சிவனுடைய ஒரு பிரான்ச் தானே அவரு. இப்போ அவருடைய சொத்தை 2000 ஏக்கர் வித்து தின்றுருக்காங்களே, அந்த கொலநாசம் ஆகலையே அவங்க. அப்போ ஒன்று இந்த ஸ்டேட்மெண்ட் பொய்யா இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இந்த கோவில் சொத்துக்களை வந்து பார்ப்பனர் அல்லாத நம்மவர்கள் யாரும் வந்து நம்மளோட கைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டு நம்மளை வந்து அந்த கையில் அந்த நிலத்தில் கையை வைக்காமல் நம்மளுக்கு அந்த நிலம் சேர விடாமல் தடுப்பது. இப்படி சொல்லிட்டு அவங்க தின்னு அழிச்சிக்கிறது, அவனுங்க வந்து பந்தோபஸ்தான் அதை வச்சு கொண்டாடிக்கிறது. இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக சிறந்த கடவுள் மறுப்பாளர்கள் பார்ப்பனர்கள் தான், அவங்க தவிர வேற யாரும் கிடையாது. இப்போ இதுல இருந்து இன்னொரு கூட்டம் மறந்துட்டேன். யார்? நம்ம ஃபேமஸான பவன் கல்யாண்ஜி. ஒரு சிறப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப அவர் என்னவா இருக்காரு அதை சொல்லி, டெபுட்டி சிஎம். அவர் டெபுட்டி சிஎம் வேற. அவர் வந்து சொல்லு அவர் வந்து மூக்கு சிந்தி ஒரு கடிதத்தை எக்ஸ் வலைதளத்தில் எழுதியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த செய்தி கேட்டதுல இருந்து ஒரே பதவியப்பா இருக்கு, ஒரே நெஞ்சு பொறுக்குது இல்லையே கண்ணம்மா அப்படிங்கிற அளவுக்கு அழுகாட்சி காவியத்தை படைச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, சிம்பிளா இந்த சனாதன தர்மத்துக்கு இந்தியா முழுக்க பிரச்சனையா இருக்குது. அதனால என்ன பண்ண போறோம் நம்ம, சிம்பிளா சனாதன ரக்ஷா போர்டு, அதாவது சனாதன தர்மத்தை
காக்கின்ற வாரியம் ஒன்றை வந்து ஆரம்பிக்கணும். நம்ம கரெக்டாக பேசியிருக்காப்புல, கரெக்டாக வரவேற்க வேண்டிய விஷயம் அது. இதையா? ஆமாம். ஏன்னா என்ன சனாதன தர்மத்தை காக்கணும்னு சொல்றானே, அவருடைய ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கு. அவனை எனக்கு ஒன்றும் அதிர்ச்சியாவே இல்லைங்கிறது. ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் பேசும் பொழுது இந்த பவன் கல்யாணம் இருக்க பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணம் என் தம்பி நான் இங்கே என்ன பேசுறேனோ அது அப்படியே அங்கே பேசுறான்டா. நம்ம என்ன பேசுகிறோமோ அது அப்படியே அங்கே பேசுகிறான். அப்படியே என்னுடைய இதாக இருக்கான், அவன் என்னுடைய ஜெராக்ஸாக இருக்கு, அப்படியே அவன் இது பண்ணுறான். அவன் இப்போ கரெக்டாக வந்துட்டாப்லையா, சனாதன தர்மம் போடா. அதான் நம்ம அண்ணன் இங்கே என்ன சனாதன தர்மத்தை காக்கின்ற வாரியம், நம்ம அண்ணன் இங்கே செய்கிற வேலையை அவர் போர்டாவே வைக்கணுங்கிறாப்புல. கரெக்டாக இருக்காப்புல. இப்போ இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம தொட்டு பார்க்கணும் இந்த இடத்துல. நம்ம அர்ஜுன் சம்பத்ஜி அவர் என்ன சொன்னாரு, சீமான் எங்காலுங்க அவர் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவார். வந்துட்டாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாரையோ, அவன் உள்ள வந்து உன்னை வெளில தள்ளிட்டு இருக்கான். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அவருக்கு இருக்கு. இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட்டையும் தொடரணும் நம்ம. ஏன்னா உன்கிட்ட கார்பன் காப்பி வச்சு தான் பேசுறாருன்னு சொன்னிய, டெபுட்டி சிஎம் ஆயிட்டாருன்னு என்னைக்குதான் டெபாசிட் வாங்க போறேன் அவமா இருக்கு. பேசாம ஒண்ணு பண்ணுனே, நீ பேசாம அங்க போயிரு, கூட்டணி அங்க போட்டுரு. ஏன்னா அந்நியருடைய கான்டாக்டை வச்சு அங்கிட்ட ஒரு கூட்டணியை போடலாம், பக்காவா இருக்கும். கூட்டணியை போட்டு அடுத்து நீ டெபுட்டி சிஎம் ஆயிடுங்கிறாங்க. டெபுட்டிக்கு டெபுட்டி, அவ்வளோதான். இப்போ இந்த அழுகாட்சி காவியம் இருக்குல்ல, இதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ஹெச்ராஜா இன்னொரு ஒரு ட்வீட்டு, ப்ரோ அழகா இருக்கிறேன், சூப்பர் ப்ரோ, அழகா சொன்னீங்க, இதே மாதிரி ஒரு சனாதன தர்ம பாதுகாப்பாரியே வேணும்ன்றேன் அப்படின்ட்டாப்புல. இப்போ புரியுதா? நேற்று நம்ம வீடியோவில் சொன்னது, அதான் நேக்கா எங்கே வருவாங்கடா, அறநிலையத்துறை கிட்ட தான் வருவாங்க. அறநிலையத்துறையே கைப்பற்றுன்னு வருவானுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு போர்டு ஒன்று ஆரம்பித்து இருக்கிற எல்லா கோயிலையும் இவங்க போய் உட்காரது பார்ப்பாங்க. ஆல்ரெடி இவனுக்கு ராமர் கோயிலில் வருஷக்கணக்காக பேசினானுங்க. அது எவ்வளோ கலவரங்களானது அது பேரில் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஈவன் இந்த கோயில் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே இவனுக்கு என்ன சேட்டப் பண்ணானுங்கன்னு தெரியும். ஆனால் அது அவங்களுக்கு பெருசாக செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஜெய் ஜெகநாத் அப்படின்ட்டு போயிட்டாப்புல மோடியே. ஓட்டு கேட்டு போன மக்களே அயோத்தியிலேயே வச்சு, ப்ரோ உங்களுக்கு லாலிபாப் தான் போயிட்டு வந்திருக்க அப்படின்ட்டாங்க. இப்போ அதனால் அடுத்த கலவரத்தை உண்டு பண்ணணும். அதுக்கு என்னடா டாஸ்க்கு அப்படின்னா, இந்த அடுத்து வந்துட்டாங்க சனாதன தர்மத்தை பாதுகாப்பு வாரியம். இப்படி தான் வந்து ரோட் சைடு ரோமியோக்களை ஒழிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து போரா வரவன் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பசுவதையை தடுக்கிறோம் அப்படின்னு ஒரு குரூப் ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் கூட ஒரு பார்ப்பன சிறுவனை காரில் போய்கிட்டு இருக்கான். அவன் இவனுக்கு பின்னாடி வண்டியிலே விரட்டிக்கிட்டே போய் துப்பாக்கியில் சுட்டுருக்கானுங்க. துப்பாக்கியில் சுட்டவனை கூப்பிட்டு ஏன்டா சுட்டன்னு கேட்டால், எனக்கு அவன் பார்ப்பன சிறுவன்னு தெரியாது, ஒரே வருத்தங்களா இருக்கு எனக்கு, இப்போ நான் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது. டேய் ஒருத்தன் நீ கொண்டிருக்கடா, ஏன் கொண்டிருக்கேன்னு கேட்டா அவனுக்கு வந்து அது பார்ப்பனரா இருக்க வச்சுதான் அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. வேற யார் நம்மளாக பிரச்சனை கிடையாது அவனுக்கு. எனக்கு அதனால வருத்தமா இருக்குன்ற மாதிரிலாம் பேசியிருக்கான்னு செய்திகள் பதிவாகுது. இப்போ அதில் இன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவன் வந்து எங்களுக்கு வந்து நியூஸ் வந்தது அவன் பீஃப் எடுத்துட்டு போறான்னு, அதனால நாங்கள் போய் சுட்டோம் அப்படிங்கிறான். அப்போ இவனுக்கு வந்து ஒரு சிண்டிகேட்டாவே ஆமா. அப்ப அங்கெல்லாம் இதே மாதிரி தான், சும்மா யாரோ ஒருத்தன் பீஃப் எடுத்துட்டு போறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை, பொய்யான செய்தி, அதை வந்திருக்க கூட செஞ்சிருக்காது அவங்களுக்கு. இவனுக்கு என்ன பண்ணிருப்பான், நான் சொல்றேன் என்ன பண்ணிருப்பாங்க, மறைச்சு காசு கேட்டிருப்பாங்க. மறைச்சு காசு கேட்டா அவன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போயிருப்பான், அல்லது நிக்காம கூட போயிருப்பான். இவன் என்ன நம்மளை மதிக்காம போறான், காசு கொடுக்காம போறான் அப்படிங்கிறதுக்காக விரட்டிட்டு போய் இவங்களுக்கு துப்பாக்கி வச்சிருக்கிறதுனால டக்குன்னு சுட்டுருக்காங்க. அந்த என்னது பசு குண்டர்கள் அப்படின்னு. அப்போ இவங்க இந்த பசு குண்டர்கள்ங்கிற அப்படிங்கிற பேரில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு மிரட்டி காசு பணம் பறிக்கக்கூடிய ஒரு திருட்டு அயோக்கிய கும்பல்களாக தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்படி இவனுங்க ஆரம்பிக்கப்படுற சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியமோ, இல்லை வந்து நாங்கள் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோம்னு சொல்கிறதோ, இல்லை நீங்கள் இவனுங்க எந்த வகையில் வந்து நாங்கள் பாதுகாப்பு இயக்கம்னு இவங்க நடத்தினாலும் அது எண்டில் எங்கே போய் நிற்கும்னா, சிறுபான்மையினரை தாக்குறது, இல்லைன்னா வந்து வெகு மக்கள் உழைக்கிற மக்கள் இருந்து காசு திருடி பொழைக்கிற வேலையை தான் இவங்க கொண்டு நிப்பாட்ட போகிறாங்க. இப்போ அதுக்கு தான் ரூட்டு பிடிச்சிருக்காருங்க. இப்போ சுமந்து மாமா என்ன சொல்லியிருக்காரு ட்வீட்டில்? சுமந்து மாமா வந்து சில உண்மைகளை கக்கியிருக்காருன்னு சொன்னோம் இல்லையா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த லேப் டெஸ்ட் வந்துச்சுல அது ஒரு சைடு இருக்கட்டும், ஆனால் குஜராத்துக்கு வெளியில் இன்னொரு ஒரு லேப் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும். குஜராத்துக்கு வெளியில்? ஆமாம், வெளியில் எடுக்கணும். அது எதுக்காகனா டபுள் செக் பண்ணுறதுக்காக அதை எடுக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ குஜராத்தில் யார் இருக்கா அப்படின்னு கிராஸ் செக் சொல்லுது. ஆமாம், இந்த டபுள் செக் பற்றி கிராஸ் செக் சொல்லி, அதாவது இப்போ வந்து ரிசல்ட் வந்து இந்த டெஸ்ட் குஜராத்தில் எடுத்திருக்காங்க. அதனால இதை நம்ப முடியாது, ஏன்னா குஜராத்தில் பூரா திருட்டுப்பாடுகள் வாழ்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதனால வந்து நம்ப முடியாமல் இருக்கிறதுனால நம்ம குஜராத்துக்கு வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிறாப்புல. அப்போ குஜராத்தை இத்தனை வருடமாக ஆண்டது யாரு? நம்ம மோடி தான், நரேந்திர மோடிஜி. பிஜேபி நரேந்திர மோடிஜி தான், பரமாத்மா தான்.
பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்கு. அப்போ அப்படியாகப்பட்ட ஒரு மண், அந்த மண்ணில் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, முக்கியமான டெஸ்ட் இது. அந்த டெஸ்ட்டு போலி திருட்டுத்தனமான அயோக்கியத்தனமான டெஸ்ட்டாக தான் இருக்க முடியும். அங்கே இருக்கிறவங்க இப்போ பெரும்பாலுமே வந்து போய் மதக்கலவரத்துக்காக தான் அந்த டெஸ்ட் இவங்க எடுத்து இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சொல்கிறாருன்னா அது என்னவா இருக்கும்? அப்போ இதை நம்ப முடியாது அப்படின்னாக்கா, அப்போ இந்த டெஸ்ட்டு வருவதன் மூலமாக ஹிந்து மதம் இழிவாக்கப்படுது இல்லை? ஏன்னாக்கா இந்து மதத்தினுடைய முக்கியமான கடவுள் நம்ம பெருமாள். இப்போ அவருக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியத்தில் அல்லது அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தில் வந்து மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, மீன் எண்ணெய் இதெல்லாம் கலந்திருப்பதாக ஒரு டெஸ்ட் வருதுனாக்கா அதை வச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி மதக்கலவரம் ஏற்படும். அப்போ மதக்கலவரம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை தான் அந்த 20-25 வருடமாக பிஜேபி அங்கே உள்ள மக்களை தயார்படுத்தி வச்சிருக்கு. ஜி ஆண்ட 20 வருடத்தில் அந்த மக்களை இப்படி தான் தயார்படுத்தி வச்சிருக்காரு. அதனால அங்கேருந்து ஒரு ரிசல்ட் இப்படி தான் வரும்னு நம்ம மாமா சுமந்த் மாமா சொல்கிறாரா இல்லை அப்படிதான் சொல்றாரு. அப்போ இந்த ரிசல்ட் போனுச்சுனாக்கா ஹிந்து மதம் இழிவுபடுத்தப்படும். ஏன்னாக்கா மாட்டு கொழுப்பு பண்ணில. இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, அங்கிருந்து வர ரிப்போர்ட்டை நம்ப முடியாது, டபுள் செக்குக்கு இன்னொரு இடத்துல எடுங்கிறீங்க. அங்கிருந்து வந்தா பொய்யாத்தான் இருக்கும்னா அப்ப இதுக்கு முன்னாடி அங்கிருந்து வந்தது எல்லாமே பொய்யா? அப்ப எல்லாமே பொய்யாத்தானே இருக்கு, அப்படிதானே சொல்ல வராரு. ஏன்னா அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த கோத்ரா ரயில் எரிப்பு திட்டமிட்ட நாடகம்னு சுமந்த் மாமா சொல்றாரு. அங்க நடந்த வந்து குஜராத் கலவரம் அதுவும் திட்டமிடப்பட்டதுதான் அப்படின்னு சுமந்த் மாமா சொல்றாரு. பில்கிஸ் பானு கேஸ் அதுவும் திட்டமிடப்பட்டு சிறுபான்மையினரை தாக்குற நடவடிக்கை தான் சுமந்த் மாமா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம இந்த ரிசல்ட் கொடுப்பதன் மூலமாக கடவுளை இழிவுபடுத்துகிற வேலையை நம்ம குஜராத்தில் உள்ள பிஜேபி அப்படிதான் அந்த மக்களை தயார்படுத்தி வச்சிருக்கு. மோடிஜியுடைய ஆட்சி அப்படிதான் நடந்திருக்கு. பிஜேபி கடவுளை இழிவுபடுத்துது அப்படின்னு சுமந்த் மாமா அக்யூஸ் பண்றாரு. இந்து மதத்தை இழிவுபடுத்துது. ஏன்னா நம்ம பவன் கல்யாண்ஜி வந்து எனக்கு வந்து சனாதன தர்மத்தை டிஸ்டர்ப் பண்ணுது நெஞ்சு பொறுக்குது இல்லை அப்படிங்கிறாரு. சனாதன தர்மத்தை டிஸ்டர்ப் பண்றதுன்னா வயசுதான் ஆயிடுச்சு இல்லை, வயசுதான் ஆயிடுச்சு இல்லை. அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்க எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்க. அப்போ இந்த ரிப்போர்ட் குஜராத்ல இருந்து வந்திருக்குன்னு சுமந்த் மாமா சொல்றாரு. இதனால சனாதன தர்மம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா மோடி டிஸ்டர்ப் பண்றாரு சனாதன தர்மத்தை. அப்ப இதையொட்டி வந்து இங்க இருக்கிற எல்லா சங்கராச்சாரியும் நாளைக்கு மைக்கு போட்டு பேசுறீங்க. அப்ப இந்து மதத்தை இழிவுபடுத்துகிற வேலையை, கடவுளை இழிவுபடுத்துகிற வேலையை நம்ம மோடிஜி செய்திருக்கிறார், அந்த மாநிலம் செய்திருக்கிறது, பிஜேபி செய்திருக்கிறது அப்படின்னு சுமந்த் மாமா நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறாப்புல. இதை மறுக்க வேண்டிய பொறுப்போ ஆதரிக்க வேண்டிய பொறுப்போ பாஜகவிடம் இருக்கிறது. பாஜக இப்ப என்ன பதில் சொல்ல போடுகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்ப சனாதன தர்மத்தின் சவுக்கிதார் அப்படின்னு சொல்லப்பட்ட மோடி அவரு பரமாத்மா. ஒரு பரமாத்மா சக பரமாத்மாவுடைய கஷ்டம் ஒன்று வந்து டிஸ்டர்ப் ஆகப்பட்டிருக்குது. அது என்னென்ன தடவை கொண்டு போய் பிரசாதமாக படைக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு பரமாத்மாவா கேட்க வேண்டாமோ? இதையே அவர் கேட்கல. நாளைக்கு வந்து மோடி இங்கே ஒன்றும் இல்லை, சனாதன ஒழிப்பு மாநாடு இங்கே நடத்தினாங்க. நடத்தினதில் உதயநிதி பங்கேற்றுக்கிட்டு மலேரியா டெங்குவெல்லாம் நம்ம வந்து குறைக்கக்கூடாது, ஒழிக்கணும், அந்த மாதிரி இதையும் ஒழிச்சு விட்டுருந்தோம் அப்படின்னு பேசினார். எத்தனை இடத்துல கேஸ் போட்டாங்க, எத்தனை இடத்துல போராட்டம் நடத்தினாங்க, எத்தனை இடத்துல அவரோட படங்கள் கொளுத்தப்பட்டது. மோடி ஊருக்கு போய் மூக்கு சிந்தா இல்லையா? இந்த டிஎம்கே இப்படி பேசுறாங்க ப்ரோ, சனாதன தர்மத்தை இப்படி இழிவுபடுத்துறாங்க ப்ரோ. நீங்க என்ன பண்றீங்க? சந்திரபாபு நாயுடு சனாதன தர்மத்தை இழிவுபடுத்துறாருன்னு மோடி போய் பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா பாஜகவில் இருக்க சனாதனிகள் மோடி இழிவுபடுத்துறாருன்னு பேசணும். ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும். இப்போ நான் இன்னும் ஒரு படி மேலே போறேன். அப்படி இல்லைன்னாக்கா கடந்த 5 வருடங்கள்ல மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறியா? அப்ப ரெட்டி மேல போய் இந்தியா முழுக்க ரெட்டி மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ ரெட்டி வந்து இந்த மாதிரி 5 வருஷம் இழிவுபடுத்திட்டாருன்னா அவர் மேலேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. கம்ப்ளைண்ட்டே எங்கேயுமே போகாம இவர் வந்து புண்படுத்திட்டாரு, மாட்டுக்குழுப்பை தடவி விட்டாரு, பன்னிக்குழுப்பை தடவி விட்டாரு அப்படின்னாக்க எனக்கு இப்போ ஒரு பொருள் திருடு போகுதுன்னு வச்சுங்க. இப்போ ஒரு பொருள் வந்து இந்த ரூமுக்கு நீங்கள் தான் பாதுகாவலர், இந்த ரூமுக்குள்ளே ஒரு 5 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு போகிறேன், பணம் காணாமல் போச்சு, நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? ஆப்வியஸ்லி அந்த இடத்துல நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, உங்கள் மேலே தான் நான் கொடுப்பேன். இப்போ எங்கே இருந்தாலுமே அப்படி தான். இப்போ ஒரு ஆஃபீஸில் உள்ள ஒரு பீரோ கீ உங்ககிட்ட இருக்கு, அந்த பீரோ கீழே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ஃபைல் தொலைஞ்சா நான் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பு, உங்கள் மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க உயர் அதிகாரிகள். இப்படி எங்கே நடந்தாலுமே அப்படி தான். ஆனால் பாருங்க, இந்த பார்ப்பன இப்படி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ ஒரு டிவிஎஸ்சி ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அதோட கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைல் இருக்கு, அதை ஒரு பென்ட்ரைவ் போட்டு 3D கொண்டு போய் வெளியே வைக்கிறீங்க, அதுக்கு யார் பொறுப்பு? அந்த ஃபைல் எங்க இருந்துச்சோ அவர் தான் பொறுப்பாக முடியும். சவுக்கு சங்கர் தான் பொறுப்பு. இப்போ அதே மாதிரி இந்த பார்ப்பன கும்பல் எங்கெங்கெல்லாம் வேலைக்கு இருக்கு, ஒரு கோவிலில் வேலைக்கு இருக்குன்னா கருவறைக்குள்ளே நம்மலாம் போக முடியாது, அவங்க மட்டும்தான் கருவறைக்குள்ளே டீல் பண்ண முடியும். அப்போ அந்த கருவறைக்குள்ள உள்ள சிலையை அவன் மட்டும்தான் தொட்டு வழிபட்டு எல்லாத்தையுமே அவன் தானே பொறுப்பு. அந்த சிலை காணாமல் போகுது அல்லது மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா எந்த பார்ப்பனராவது அந்த அர்ச்சகரை வந்து எந்த கவர்மெண்ட்டாவது அந்த அர்ச்சகரை கைது பண்ணி பார்த்துருக்கீங்களா?
அந்த விசாரணை வளையத்துக்குள்ளே வைக்க மாட்டாங்க, வளையத்துக்குள்ளே கூட அவங்கள வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ திருப்பதியில் இந்த லட்டில் வந்து இவ்வளோ கொலாப்ஸ் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த லட்டை உருட்டுறது யார்? வைஷ்ணவ பிராமணால் மட்டும்தான் அந்த உருட்ட முடியும்னு சொல்லிட்டு ரெக்ரூட்டே அப்படி தான் பண்ணுறானுங்க. அப்போ இந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறது, அங்கே உருட்டுறது, கொண்டு போய் வைக்கிறது எல்லாருமே அந்த வைஷ்ணவ பார்ட்னர் மட்டும்தான். நம்மளுக்கு யாருமே உள்ளே போக நம்மவா கொடுத்து வாங்குறது மட்டும், அவ்வளோதான், பர்ச்சேஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மவா. அப்போ இதில் இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அந்த தலைமை அர்ச்சகரை கூப்பிட்டு தலையிலே நாள் அப்போ உட்காந்து பதில் சொல்கிறா என்னன்னு கக்கூஸ்ல வலிக்கு விட வச்சு அவன்கிட்ட கேட்கணும். அப்படின்னாக்கா அந்த லட்டு உருட்டுறவன புரோட்டோகால். ஆமா, அப்படிதான் புரோட்டோகால். அப்போ லட்டு உருட்டுறவனை பிடிச்சி காலில் லத்தியால 4 உருட்டி பதில் சொல்றான்னு கேட்டு இந்த வேலையை அவன்டா பண்ணது அப்படிங்கிறத கேட்டு விசாரணை பண்ணணும். எந்த இடத்துலயாவது இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ப்பனர் மீது இவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களா? இந்த பாப்பான் தான் அந்த ஹெட்டு, அந்த பாப்பாரப்பையில கூப்பிடு, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பான ஒருத்தரை கூப்பிட்டு விசாரணை, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு கூட இல்லை. இதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு குரூப்ல சாட் பண்ணது சொன்னீங்கல்ல, அதாவது நீங்க யாரும் கவலைப்பட வேணாம். அது எந்த குரூப் அது தெளிவா சொல்லணும். சொல்லுங்க. அறிவாளிகள் மட்டும்தான், துக்ளக் படிக்கிறவர்கள் அறிவாளிகள். அந்த மாதிரி வந்து அறிவாளிகள் மட்டும் படிக்கக்கூடிய வெகு சில 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த வாசகர் வட்டம், துக்ளக் வாசகர் ஒட்டுமொத்தமா இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆமா, அவங்க அந்த குரூப்ல பேசிக்கிறாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம், பக்தர்கள் யாரும் கவலைப்பட வேணாம். இது வந்து சாட்சாத் கடவுள் கிட்ட வைக்கிற நைவேத்தியம் கிடையாது, இது ஒரு பர்ச்சேஸ். திருப்பதி கோவில்ல ஒவ்வொரு பேட்ச் லட்டும் நேரடியா போய் நைவேத்தியம் பண்றது இல்லை, அதனால அது வந்து பிரசாதம்ங்கிற கணக்குல வராது. அது வந்து வெறும் இனிப்பு மட்டும்தான், காசு கொடுத்து வாங்குற இனிப்பு தான். அப்புறம் என்ன மயிருக்கு உள்ள வைக்கிறேன்னு நான் கேட்குறேன். அதை தூக்கி வெளியில் கடையை போடு, இல்லை கீழ் திருப்பதி மேல் திருப்பதியில் வெளில ஸ்டாலை போட்டு வச்சுருந்தாங்க, எங்கால கடை வர பண்ணுவாங்கல்ல, அதை விட்டுட்டு வர்றவன் லட்டு வேணா வாங்கி திட்டு, அல்லது பூந்தி வேணா பூந்தி தனியாக வாங்கிக்கிறான், ஜாங்கிரி வேணா ஜாங்கிரி வாங்கி திட்டு. ஆவில இருந்து அங்கங்கே பூத்து போடுவாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ஸில், ரயில்வே ஜங்ஷன்ஸில் நம்ம நிறைய இடங்களில் பூத் இருக்கும், ஆவின் பூத்து. அதில் வந்து பால் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ், நெய் எல்லாமே விற்பாங்க அதில். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறப்பல டிடிடி இனிப்பு கடை அப்படின்னு போட்டு விட்டீங்க, ஒரு லாலா கடை லட்டு அப்படின்னு போடுவோம், அந்த மாதிரி போட்டு விடுங்க. இல்லை ஒரு வேற என்ன சைமன் லட்டு கடை வைப்போம், ஒரு இடும்பாவனங்காரத்தி லட்டு கடை, இல்லை அவன் பேர் அல்வா கடை வச்சாங்க, சைமன் அல்வா கடை, அதான் கரெக்டாக இருக்கும். சைமனுக்கு வந்து வேலண்டைன்ஸ் கடை, சாட்டைக்கு வந்து ஒரு ரெமி மார்டின் கடை, சாட்டை ரெமி மார்டின் கடை, வெறும் ரெமி மார்டின் மட்டும் வகை மட்டும்தான் அங்கே கிடைக்கும், வேலண்டைன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ அது நெய்வேத்தியம் இல்லை, பிரசாதம் இல்லை, சாதாரண ஒரு இனிப்பு பொருள் தான் அப்படின்னாங்க. வெளியில் எங்கே ஒரு கடையில் அது எதுக்கு மலையில் ஏறி அவன் வாங்கணும்? ஊரில் பஸ் ஸ்டாண்டில் போனாலும் இங்கே கிடைக்குது, அன்னபூர்ணாவில் இருக்குது, A2Bல இருக்குது, எங்கேயோ இருக்குது, போயிட்டு வாங்கி தின்ட்டு அவன் மட்டும் போயிட்டு இருக்கான். இது எதுக்கு மலையில் ஏறி தான் வாங்கணுமா? அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் மாட்டிக்க போறான் அப்படின்னாக்கா அவன் பிரசாதம் இல்லைன்னு மட்டும் இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லுவான். அது சும்மா கல்லுங்க, அதை போய் நீங்க சிலையை மாத்திட்ட அவ்வளவுதான். சிலை என்ன கல்லு, ஏதோ ஒரு மலைக்கல்ல செஞ்சு வந்திருக்கு, இந்த கல்லை தூக்கிட்டு இன்னொரு கல்லை வச்சான்னு சொல்லுங்க, இன்னொரு கைது பண்ணுவீங்களா நீங்க? கடவுள்னு யாரு சொன்னா? நான் சொன்னாதான் உனக்கே தெரியும் கடவுள்னு, நானே சொல்றேன் கடவுள் இல்லைன்ட்டு. சும்மா கடவுளை பார்த்துருக்கோமா அப்படின்னு அவர் கேட்டாரு. இதே கேள்வி தான் நம்ம பெரியவா கேட்டாரு. பெரியவா கைது பண்ணி உள்ள இருக்கும் பொழுது நம்ம ஹாஸ்பிட்டல்ல டிசென்ட்ரின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு வச்சிருந்தாங்க. அப்ப ரொம்ப வாழையில கொடுத்தாங்க, ஏதோ ரொம்ப உடம்பு ரொம்ப சரியில்லைன்னு சொல்லிட்டு வாழையில தான் போவாரு. ரொம்ப உடம்பு முடியாம போய் ஐசியூல வச்சிருந்தாங்க. அப்ப கடைசியா போலீஸ் போயிட்டு பேசி வாக்குமூலம் வாங்க போறாங்க. ஐயோ நீ என்ன மட்டை பண்ணியா இல்லையா, மட்டை பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்க போறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, ஏன்னாக்கா இப்போ கடவுள் ஒரு கொலையை பண்ணதுனாக்கா அது கொலைன்னு சொல்லுவீங்களா? எவ்வளவோ சூரசம்காரமாக நடந்திருக்கு, எவ்வளவோ பேரை வந்து கடவுள் கொண்டிருக்கு. பேரரசு ப்ரோ நீங்களா? இது கொலை இல்லை, வதம். எவ்வளோ வதங்கள் நடந்திருக்கு. கடவுள் வந்து ஒருத்தரை இந்த பூமிக்கு தேவையில்லாத ஒருத்தரை வதம் பண்ணுறாரு அப்படின்னாங்க, அதை நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணுவீங்களா? அதே மாதிரி தாங்க நான் செஞ்சதுங்கிறான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் கடவுள், கடவுள்னு ஒன்று தனியாக இருக்குல்ல, அது நான் தான் கடவுளுங்கிறாப்புல. சரி, இப்போ யாரையாவது ஒருத்தர் உள்ள இருக்கிற சிலை அதெல்லாம் கடவுள், நான் தான் கடவுள், கடவுள் கொலை பண்ணுறது எப்படி சரியோ நான் கொலை பண்ணுறதும் சரி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆபத்துனாக்கா இவங்களே கடவுள்பாங்க, அப்படின்னு கடவுளே இல்லைன்றவாங்க. இல்லை, இப்போ வதம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த அவதாரத்தோட நோக்கம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்போ அவதாரத்தை விட்டு அந்த அவரு போயிடணும்ல, ஒரு இடத்துக்கு போயிடுவாங்கல்ல, போனார். அப்படி அவரு ரொம்ப லேட்டாக போனார்னு நினைக்கிறேன், ரொம்ப லேட்டாக. இது ஒருபடி மேலே போய் இன்னொல்லாம் சொல்லியிருக்காங்க, பகவானிடம் பக்தி நம்பிக்கை கொண்டு நாம் எதை சாப்பிட்டாலும், விஷமே கலந்து சாப்பிட்டாலும் அது நமக்கு எந்தவித பாபத்தையும் தராது. அந்த சொன்னவனை கூப்பிடு, லிட்டரலா அங்கேருந்து வர வைப்போம், 2 சொட்டு விஷத்தை ஊற்றி குர்ஆன் கொடுத்துருவோம். நீ சொல்ற மாதிரி
ஏதோ ஒரு கோயில்ல நீ விருப்பப்படுற அதே கோயிலே விஷத்தை வச்சு வாங்கிட்டு வா. இல்ல விஷத்தை வச்சு எடுத்தே கொடுப்போம், வச்சு எடுத்து கொடுத்துருவோம். அதை குடிச்சிட்டு அது என்ன ஆகுதுன்னு நான் பாக்குறேன். எந்த பாவத்தையும் கொடுக்காது. ஸோ டோன்ட் பேனிக் ப்ரோ அப்படிங்கிற ப்ரோ நீங்க வாங்க, தொண்டை கவுது, நீங்க வாங்க. அதே விதை குடிச்சா தொண்டை கவதான செய்யும். ஸோ வந்து இப்படி வந்து நீங்கள் சொன்னாப்புல கடவுளே இல்லைங்கிற அளவுக்கு இறங்கி வந்துட்டானுங்க. ஸோ இப்படியாக இந்த லட்டில் வந்து போர்க்கு பீஃபு தவிர இன்னும் வேற என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறானுங்கன்னு தெரில. ஜி எனக்கு இந்த கறி ரொம்ப பிடிக்கும். இந்த பிரான் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசாக இருக்கும் பற்றிய பிரான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அடுத்த தடவை லட்டில் உங்கள் பிரானை சேர்த்துருங்க ப்ரோ. அவருக்கு ஆமக்கறி ரொம்ப பிடிக்குமா? அது ஆமக்கறி பேசாமல் இப்படி கூட ஒன்று சொல்லலாமே. இப்போ நீங்கள் சொன்னீங்களே டிடிடி வந்து ஸ்டால்ஸ் நிறைய இடத்துல போடணும்னு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? கஸ்டமர்ஸ்ட்டை கேட்டு அவங்க லட்டில் என்னென்னலாம் வைக்க விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் லட்டு வைக்கக்கூடாது. இந்த இட்லியை புட்டா உள்ள கறி இருக்கும்ல, அந்த மாதிரி லட்டை புட்டா உள்ள கறி இருக்கு. ஆமக்கறி பப்ஸ் வந்து முட்டை பப்ஸ், எக் பப்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இனிமேல் வந்து லட்டு வந்து கஸ்டமைஸ் லட்டு, முட்டை லட்டு, எக் லட்டு, மட்டன் லட்டு, பீஃப் லட்டு, போர்க் லட்டு, ஆம்லெட்டு அப்படின்னு புதுசாக வெரைட்டி கொண்டு வரலாம். ஐடியாவை சொன்னால் எவங்க யாரு? ஆனால் அவங்களே ஒரு நாளைக்கு பண்ணுவாங்க இதெல்லாம். சரி, பண்ணும்போது கம்ப்ளைண்ட்டாக வரும், அப்போ எடுத்து பேசுவோம். வேறு ஏதாவது நீங்கள் இது சமூகத்தை சொல்ல வரும்போது அடுத்தடுத்த வேறு வகை லட்டுகள் வரும்போது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம்.